Hello friends, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெசர்ட் ஐட்டம் பார்க்க போறோம். இந்த டெசர்ட் வந்து ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. இது வந்து நம்ம நேச்சுரலா எப்படி அகர் அகர் கடல் பாசி வச்சு எப்படி நம்ம இத பண்ணலாம் அப்படின்றது இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அகர் அகர் ஜெல்லி செய்வதற்கு தேவையான பொருட்கள் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுதான் அகர் அகர், இது 10 கிராம் எடுத்திருக்கேன். இதுதான் கடல் பாசி. இந்த மாதிரி பாக்கெட்ல தான் நான் இருக்கும். அது நீங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கேட்டாலும் இது கிடைக்கும். அகர் அகர்னு கேட்டாலே தருவாங்க, இல்ல கடல் பாசின்னு கேளுங்க. இது வந்து நான் ஒரு 10 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது சில பிராண்ட்ல பாத்தீங்கன்னா பவுடர்ட் ஃபார்ம்லயும் இருக்குது. இன்னைக்கு வந்து நான் இப்படி வாங்கியிருக்கேன். அப்புறம் சுகர் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கலாம். நான் வந்து 5 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் எசன்ஸ் நான் வந்து 2 லேயர்ல பண்றனால ஒன்னு வந்து பிஸ்தா எசன்ஸும் இன்னொன்னு வந்து ரோஸ் எசன்ஸும் எடுத்திருக்கேன். சோ வந்து இது வந்து 2 லேயர் ஜெல்லி கேக்கா இருக்கும். இவ்வளவுதான் இதுக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், பால் எடுத்து நல்லா காய்ச்சிக்கலாம். அந்த பால் காயிற டைம்ல நம்ம ஒரு பவுல்ல வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துப்போம். தண்ணி எடுத்துட்டு அந்த அகர் அகர் இருக்குல்ல, கடல் பாசி இருக்குல்ல, அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க கட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா இது நம்ம வந்து ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணும்போது அது எப்படியும் மெல்ட் ஆகிடும். அதனால நம்ம வந்து அதை கட் பண்ணி யூஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்துல இந்த அகர் அகர் போட்டுட்டு, இந்த அகர் அகர் வந்து கொஞ்சம் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். ரொம்ப விட்டுறாதீங்க, அது முங்குற அளவுக்கு இருந்தா போதும். இப்ப இத வந்து ஒரு ஸ்டவ்ல வச்சு நல்லா அந்த அகர் அகர் ஃபுல்லா கரையிறது வரைக்கும் இப்படி கிளறிட்டே இருக்கணும். சூடு ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த கடல் பாசி வந்து நல்லா கரைய ஆரம்பிக்கும். இது பால் காஞ்சிட்டே இருக்கு. பால் பொங்கியாச்சு. இப்ப நான் கிளறி கிளறி விட்டுட்டு இருக்கேன். ஒரு 5 to 10 minutes இது ரெடி ஆகுறது வரைக்கும் அதை நல்லா கிளறி விட்டுட்டே இருப்போம். இப்ப பால் நல்லா காஞ்சிருச்சு இல்லையா? இப்ப அதுல நம்ம தேவையான அளவு சர்க்கரை போட்டுப்போம். சர்க்கரை வந்து இவ்வளவு குவான்டிட்டி அப்படின்னு கிடையாது. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம். ஒருத்தர் வந்து கம்மியா சாப்பிடுவாங்க, சில பேர் நிறைய நல்ல ஸ்வீட்டா சாப்பிடுவாங்க. சோ நம்ம டேஸ்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்க்கரை போட்டுக்கணும். யூசுவலா இந்த ஜெல்லிக்கு வந்து நம்ம நார்மல் சுகரை விட கொஞ்சம் ஜாஸ்தியா போட்டாதான் அந்த ஃப்ரீஸ் ஆகும்போது அந்த ஜெல்லி வந்து திக் ஆகும்போது டேஸ்ட் கரெக்டா இருக்கும். இப்போ அது சர்க்கரை போட்டுட்டு மெல்ட் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ இங்க ஜெல்லி இந்த அகர் அகர் வந்து ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. அந்த ஸ்ட்ரிப்பா இருந்தது எல்லாமே கரைஞ்சிருச்சு பாத்தீங்களா? நீங்க கரண்டி வச்சு செக் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லா கரைஞ்சிருக்கு. நல்லா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க. கலராம விட்டுறாதீங்க, ஏன்னா அது திக் ஆக ஆக சம்டைம்ஸ் அடி பிடிச்சிரும். அதனால கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாத்தீங்களா எவ்வளவு திக்கா இருக்கு பாத்தீங்களா கன்சிஸ்டன்சி? இப்ப இதுல நம்ம இதுக்கு இந்த அகர் அகருக்கு தேவையான அளவு சர்க்கரை போட்டுப்போம். அந்த சுகர் மெல்ட் ஆகுறது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மெல்ட் ஆகி அந்த அகர் அகர் ஜெல்லியோட நல்லா சேர்ந்துக்கணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிளறாம விட்டுறக்கூடாது, அதான் ரொம்ப மெயின்.
இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இறக்கிடலாம். இந்த கன்சிஸ்டன்சில சக்கரை ரெண்டுத்துலயுமே நல்லா கரைஞ்சிச்சு, இதுலயும் பால்லயும் நல்லா கரைஞ்சு நல்லா வெந்தாச்சு. இப்போ இந்த அகர் அகரும் ஃபுல்லா கரைஞ்சு அந்த சக்கரை எல்லாம் மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த அகர் அகர் மெல்ட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்து அந்த பாலோட மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அந்த விஸ்க் வச்சு நல்லா அடிச்சாதான் ரெண்டும் ஒன்னோட இந்த பாலும் இந்த அகர் அகரும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கு இந்த நீங்க கரண்டி வச்சும் பண்ணலாம், இல்ல இந்த விஸ்க் வச்சு பண்ணோம் அப்படின்னா அந்த மிக்சிங் வந்து கரெக்டா இருக்கும், நல்லா மிக்ஸ் ஆயிடும் ரெண்டும். இப்படி நல்லா கொஞ்ச நேரம் நல்லா இது பண்ணீங்கன்னா, பீட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பாலும் இந்த அகர் அகரும் மிக்ஸ் ஆயிடும். இப்ப நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்ப இந்த பால்ல வந்து சம்டைம்ஸ் இந்த பாலாடை அதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து நம்ம கிளீனா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். அப்பதான் ஜெல்லி வந்து நல்லா ஸ்மூத்தா இருக்கும், இல்லாட்டா கொஞ்சம் திட்டு திட்டாயிடும். அதனால நம்ம இப்ப அந்த அகர் அகர் பால் ரெண்டும் மிக்ஸ் பண்ண இது இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து இப்படி ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா ஃபில்டர் பண்ணும்போதே என்ன பண்ணிக்கிறோம், ரெண்டு பாதியா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல வந்து பாதி அளவையும் இன்னொரு பாத்திரத்துலயும் பாதி அளவையும் நம்ம எடுத்துக்க போறோம். ஏன் அப்படின்னா, நான் இப்ப வந்து 2 லேயரா பண்ண போறேன் இல்லையா, 2 ஃபிளேவரா நான் பண்ண போறேன். ஸோ அதனால பாதி வந்து ரோஸ் ஃபிளேவருக்கும் பாதி வந்து பிஸ்தா ஃபிளேவருக்கும் நான் பண்ண போறேன். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிருக்க பாலை வந்து 2 பாதியா பிரிச்சுக்கிறோம். இப்ப என்ன பண்ணிக்கலாம், ஒரு பாதியில வந்து ரோஸ் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு தேவையான அளவு ரோஸ் எசன்ஸ் விட்டுக்கணும். ரோஸ் எசன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா விடுங்க, அப்பதான் வந்து அந்த ஸ்மெல்ல அந்த ஃபிளேவர்லாம் நல்லா இருக்கும். அதே போல மீதி இன்னொரு பாதியில வந்து பிஸ்தா எசன்ஸ் விட்டுறலாம். விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்ப 2 லேயர் பண்றதுக்கு நம்மளுக்கு ரெண்டு லிக்விட் வந்தாச்சு. இப்ப நம்ம இத வந்து ஒரு ட்ரேல ஊத்திக்கணும். ஊத்தி நம்ம செட் பண்ண வைக்கணும். அதுக்கு வந்து நான் இன்னைக்கு வந்து பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அது வந்து நம்ம அந்த இது ஃபில் பண்றதுக்கு முன்னாடி தண்ணி வச்சு இப்படி லைட்டா எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணுங்க. இது எதுக்குன்னா, அப்பதான் அந்த ஜெல்லி வந்து ஒட்டாம அப்படியே நமக்கு வரும். இப்போ இந்த பேன் ரெடியா இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், நான் எந்த லேயர் வந்து ஊத்த போறேனோ அதை எடுத்து நம்ம எந்த அளவுக்கு எந்த திக்னஸ்க்கு வேணுமோ அதை ஊத்திக்கணும். இப்ப வந்து நான் பிஸ்தா லேயர் தான் ஃபர்ஸ்ட் விட போறேன். எவ்வளவு திக்னஸ்க்கு வேணுமோ அவ்வளவு திக்னஸ்க்கு ஊத்திக்கலாம். அந்த பபிள்ஸ் பத்திலாம் கவலைப்பட வேண்டாம், அது கொஞ்சம் ஆற தானாவே போயிடும். இதை வந்து ஃபேனுக்கு அடியில ஒரு 10 மினிட்ஸ் வச்சுப்போம். இப்ப 10 மினிட்ஸ் வச்ச பிறகு பாருங்க, நான் இப்படி சாய்ச்சேன், அப்ப கூட வந்து அது மூவ் ஆகல பாருங்க, செட் ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கோ, இது வந்து நான் துருவிய வச்சிருக்கேன், இதை வச்சு லைட்டா ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க. அடுத்த லேயர் ஊத்துறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க. ரொம்ப அமைக்கிறாதீங்க, லைட்டா பண்ணா போதும். இது எதுக்குன்னா, நம்ம அடுத்த லேயர் ஊத்தும் போது அது வந்து அந்த ஃபர்ஸ்ட் லேயர் அந்த அடியில இருக்க பிஸ்தா லேயரோட அது செட் ஆகணும். அது தனியா வந்துடக்கூடாது செகண்ட் லேயர், அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்றோம். இப்ப நம்ம அதே போல இது ஊத்தும் போதும் ஃபாஸ்டா அப்படியே ஊத்திடக்கூடாது, பிளஸ் சென்டர்லயோ அந்த மாதிரி ஊத்தக்கூடாது. நான் எப்படி ஊத்துறேன் பாத்தீங்களா, அது ஓரமா வச்சு ஊத்துறேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஊத்துங்க. அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அஃபெக்ட் ஆகாது. நீங்க ரொம்ப ஹார்ஷாவோ ஃபாஸ்டாவோ நீங்க ஊத்திட்டீங்கன்னா என்ன ஆகும், அந்த லிக்விட் ஃப்ளோ ஆகுற அந்த ஸ்பீட்லயே வந்து அந்த ஃபர்ஸ்ட் லேயர் வந்து டிஸ்ட்ராய் ஆயிடும். ஸோ அது வந்து கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. இது பபிள்ஸ் பிரச்சனை கிடையாது, இது தானா உடஞ்சிரும். அப்படி வேணும்னா நீங்க ரொம்ப பெருசா இருந்ததுன்னா கொஞ்சம் உடச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதையும் ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்ப அடுத்த லேயர் நான் ஊத்திருக்கேன். அதே மாதிரி அடுத்த பிஸ்தா லேயர் நான் ஊத்திருக்கேன். இது ஊத்துறதுக்கு முன்னாடியும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கணும் லைட்டா.
இப்போ இதையும் ஒரு 10 minutes நம்ம ஃபேனுக்கு அடியில் வச்சோம்னா செட் ஆகிடும். பார்த்தீங்களா, செட் ஆயிருக்கு. இப்போ இதுலேயும் அதே மாதிரி அந்த மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துட்டு அடுத்த லேயர் ஊற்றணும். ரொம்ப அழுத்தி குத்திராதீங்க, லைட்டாக அந்த இம்ப்ரெஷன் இருந்தால் போதும். இப்போ நான் அந்த அடுத்த லேயர் ஊத்துறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்க, அந்த ரோஸ் மில்க் வந்து இந்த மாதிரி கெட்டியாயிருச்சு. பயப்பட வேண்டாம். என்ன பண்ணலாம், ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டா அதை வந்து சூடு பண்ணீங்கனாலே அது வந்து மெல்ட் ஆயிடும். இப்ப பாருங்க, நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆயிருச்சு. ஏன்னா அதுல நம்ம அகர் அகர் இருக்கறனால நேச்சுரலா அது கொஞ்சம் ஆறுனாலே கெட்டியாகும், பயப்படக்கூடாது. இப்ப அது மெல்ட் ஆயிருச்சு. இப்ப வந்து இதை வந்து 4th லேயரா நான் ஊத்துறேன். ஊத்தும் போது பாருங்க, இந்த மாதிரி தான் ஊத்தணும், சென்டர்லயோ அந்த மாதிரி எல்லாம் ஊத்திராதீங்க. அப்ப அதுக்கு அடியில இருக்க லேயர் வந்து அஃபெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஊத்திட்டு நம்ம இதே திரும்பவும் என்ன பண்ணிடலாம், இதை வந்து நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 3 to 4 hours வச்சா போதும். மீதி இருந்ததை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன மோல்ட்ஸ்ல ஊத்தி வச்சிருக்கேன். இதை அப்படியே வந்து ஒரு 3 to 4 hours அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சிடணும். ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். இப்ப செட் ஆன பிறகு எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த சின்ன சின்ன மோல்ட்ஸ்லயும் உள்ளதையும் எடுத்து டெக்கரேட் பண்ணிருக்கேன். ரொம்ப சூதிங் கலர்ஸா இருந்தது, ரொம்ப ஸ்வீட் கலர்ஸ், ரொம்ப டேஸ்டா இருந்தது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்முடைய இப்போ அகர் அகர் மில்க் ஜெல்லி கேக் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சுவைக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ற ஃபீட்பேக் சஜஷன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்து உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பி ஹோம் மேக்கிங். பாய்.